முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்தில் வழுதுரெட்டி என்ற இடத்தில் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை திறந்து வைக்கும் காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் அவர் போட்டியிட்ட அந்த உதயசூரியன் சின்னம் தான் இப்போது திமுகவின் சின்னமாக இருக்கிறது. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தை வழங்கிய முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்கிறார். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழுதுரெட்டி என்ற இடத்தில் கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தை வழங்கிய கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டம் வழுதுரெட்டியில் திறந்து வைத்திருக்கிறார். 1949 ஆண்டு தொடங்கப்பட்ட திமுக 1957 ஆண்டு முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டது. அவ்வாறு போட்டியிடும் போது சுயேட்சை சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் கோவிந்தசாமி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரிடமிருந்து அப்போது அண்ணாதுரை அந்த உதயசூரியன் சின்னத்தை அவரின் ஒப்புதலோடு பெற்று திமுகவின் சின்னமாக அதை மாற்றினார். சுயேட்சை சின்னமாக இருந்த உதயசூரியனை திமுகவின் சின்னமாக மாற்றி ஒப்புதல் வழங்கிய அந்த திமுகவின் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியையும் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட போது அறிஞர் அண்ணா உள்ளிட்டோர் சேவர் சின்னத்திலும் கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட சிலர் உதயசூரியன் சின்னத்திலும் அந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள். 15 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திமுக சட்டமன்றத்துக்குள் நுழைந்த போது போட்டியிட்ட சின்னங்களில் ஒன்றான உதயசூரியன் சின்னமே அதன் பின்னர் 75 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவின் சின்னமாக மாறியது. அந்த திமுகவுக்கு அந்த உதயசூரியன் சின்னத்தை வழங்கிய முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து அன்றைய காலகட்டத்தை நினைவுறுத்தும் அந்த புகைப்பட கண்காட்சியையும் அவர் திறந்து வைக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1957 ஆண்டு முதலில் திமுக தேர்தலில் களமிறங்கிய போது 15 சட்டமன்ற உறுப்பினர்களில் வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் கருணாநிதி மற்றும் கோவிந்தசாமி உள்ளிட்டோர் இந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். அந்த சின்னத்தை வழங்கிய கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை அவர் திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து இந்த நினைவரங்கமானது சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு சுமார் 5 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அந்த மணி மண்டபத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து இதே கோவிந்தசாமியின் நினைவரங்கம் உள்ள அதே வழுதுரெட்டி என்ற ஊரில் நடைபெறும் அரசு விழாவில் 133 கோடி ரூபாய் மதிப்பிலான 116 புதிய திட்ட பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 425 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். இது தவிர 35,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழுப்புரத்தில் நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சிறிது நேரத்தில் வழங்க இருக்கிறார். இந்த வன்னியர்களுக்கு அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரிவில் 20% இடஒதுக்கீடு வழங்குவதற்காக விழுப்புரத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த அந்த போராளிகளுக்கு அந்த இடஒதுக்கீடு கோரி போராடி அதனால் ஏற்பட்ட வன்முறை மோதல் சம்பவங்களில் உயிரிழந்த 21 பேருக்கான நினைவு மண்டபத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைப்பதுடன் அங்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், பல கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவுற்ற திட்டங்கள் ஆகியவற்றையும் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். இப்பொழுது முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை திறந்து வைத்து அதற்கான புகைப்பட கண்காட்சியையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அந்த வன்னியர்களுக்கான அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான பிரிவில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ப்பதற்கான அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தில் உயிர் நீத்த 21 பேர்களுக்கான அந்த நினைவு மண்டபத்தையும் கல்வெட்டுகளையும் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். தற்போது நான் பார்த்துக் கொண்டிருப்பது வழுதுரெட்டியில் அந்த முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவரங்கம். அறிஞர் அண்ணா மற்றும் அப்போதைய திமுகவின் முக்கிய தலைவர்களான பெரியார், கலைஞர், கருணாநிதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களோடு நெருங்கி பழகியவரும் திமுகவின் முதல் அமைச்சரவையில் அறிஞர் அண்ணாவின் அமைச்சரவையில் அமைச்சராக விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவருமான இந்த முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவரங்கம் திமுகவின் மூத்த முன்னோடி தலைவர்களில் ஒருவரான கோவிந்தசாமி நினைவரங்கத்தை இப்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய காட்சியும் அந்த புகைப்பட கண்காட்சியை அவர் பார்வையிடும் காட்சியும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து இந்த 21 சமூக நீதி போராளிகளாக கூறப்படும் அந்த
21 பேர்களுக்கான அந்த மணி மண்டபத்தையும் 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை பெற்று தந்த அவர்களுக்கான அந்த மணி மண்டபத்தையும் அந்த முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அரசு விழாவும் நடைபெறுகிறது. அந்த விழாவில் 30,000-30,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதுடன் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்ட பணிகளையும் முடிவுற்ற திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இப்போது கோவிந்தசாமி நினைவரங்கத்தில் அந்த திமுகவின் அன்றைய காலகட்டத்து தலைவர்கள் பங்கேற்ற நிகழ்வுகள், அவர்களோடு கோவிந்தசாமி உள்ளிட்டோர் பங்கேற்ற அந்த காட்சிகளை நினைவுறுத்தும் அந்த புகைப்பட கண்காட்சியை திமுகவின் முக்கிய மூத்த நிர்வாகிகளோடும் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி திமுக நிர்வாகிகளோடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை பார்வையிட்டு அந்த நினைவுகளை அசை போடும் அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து புகைப்பட கண்காட்சியையும் திறந்து வைத்து அப்போதைய அமைச்சர்களாக திகழ்ந்த அல்லது அப்போதைய திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளுடன் அவர் அந்த கலந்துரையாடும் அந்த காட்சியை தான் இப்பொழுது பார்க்க முடிகிறது. அங்கு அவருடைய சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். நினைவரங்கத்தில் சிலை, புகைப்பட கண்காட்சி ஆகியவையும் இடம்பெற்றிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் கோவிந்தராஜன் அந்த நினைவரங்கத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிடும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து அந்த 21 இடஒதுக்கீடு போராளிகளுக்கான நினைவு மண்டபமும் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கப்பட இருக்கிறது.